ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. கருந்துயர சம்பவ வழக்கில் கைது செய்யப்பட்ட தவிக நிர்வாகிகள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரபாகர். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மேடம். தமிழக வெற்றிக் கழக பரப்புரையில் உயிரிழந்த விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பரிசோதனைக்காக அழைத்து சென்ற பிறகு இருவரையும் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 1 நீதிபதி பரத்குமார் முன் தற்போது ஆஜர்படுத்தியுள்ளனர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மொத்த சந்திப்பு பரப்புரை வருகிறார். அப்போது கூட்ட நெரிசல் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தனர். அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் சம்பவ இடத்தில் உயிரிழந்த 41 நபர்கள் உயிரிழந்தனர். தொடர்ந்து 18 பெண்களும் 13 ஆண்களும் 5 ஆண் குழந்தைகளும் 5 பெண் குழந்தைகள் என மொத்தம் 41 நபர்கள் தற்போது வரை உயிரிழந்துள்ளனர். 110 நபர்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 51 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் 59 நபர்கள் தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக 3 பேர் மீது போலீசார் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து 5 தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்று இரவு தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரை தனிப்படை போலீசார் கைது செய்த நிலையில் தற்போது கரூர் நகர காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கரூர் நகர காவல் நிலையத்திலிருந்து மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரை மருத்துவ பரிசோதனைக்காக கரூர் காந்திகிராம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வாகனம் மூலம் அழைத்து சென்றனர். மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு தற்போது கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 1 நீதிபதி பரத்குமார் முன் இருவரையும் ஆஜர்படுத்தியுள்ளனர். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.